Hi friends, welcome to Market GM. நான் உங்கள் கணேஷ். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக நான் போட்ட அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றிய வீடியோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிடுச்சு. நிறைய பேர் அந்த கான்செப்டில் கன்ஃபியூஷனில் இருக்காங்க என்பதுக்காக தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். பட் அது நிறைய பேருக்கு நான் சொன்ன அந்த டெர்மினாலஜி சரியாக புரியல. ஏன்னா நான் ப்ராப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுதான் மெயின் ரீசன். ஓகேவா? சரி, இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வைக்கும் எளிமையாக இந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் 2 பாண்டை ஓப்பன் பண்ணி வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பாண்டில் பார்க்கலாம். இதில் அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் அந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் தனியாக இருக்கும். அது 98,000 பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. பக்கத்தில் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஒரு 88 ரூபாய் இருக்குது. ஓகேவா? பாசிட்டிவ் அமௌண்ட்டாக இருக்குது. பாசிட்டிவ் அமௌண்ட்டாக இருக்குன்னா இது க்ளீன் ப்ரைஸில் இந்த மெத்தடில் இங்கே பயன்படுத்தப்படுதுன்னு அர்த்தம். இதில் நம்ம எளிமையாக அதை சொல்லிடலாம். லாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் பே அவுட் டேட்டை பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் அன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் பே ஆகிருக்கு. இந்த பாண்டை யார் வச்சுருந்தாங்களோ, அது புரோக்கர்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த பாண்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த 1 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் பே அவுட் 27 நடந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த பாண்டை நம்ம வாங்கணும்னா, இன்றைக்கி 29 நம்ம வாங்கணும்னா 30 அன்னைக்கு இந்த பாண்டு நம்மளுடைய டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேவா? அப்போ அந்த 2 நாள் இருக்குல்ல, அந்த 2 நாளுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம யார்கிட்டேருந்து வாங்குகிறோமோ அவங்களுக்கு அந்த 2 நாள் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? 2 நாள் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் பே அவுட் நமக்கு 88 ரூபாய். அந்த 88 ரூபாவை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். சப்போஸ் இதை நம்ம கொடுக்காம நம்ம இந்த பாண்டை வாங்கணும்னா, யார் அந்த பாண்டை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த 2 நாள் நஷ்டம் மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த அமௌண்ட்டை மட்டும், அந்த இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம். இப்போ அது விற்கிறவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது. ஓகேவா? அவங்களுக்கு அந்த 2 நாளைக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுக்கறதால அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராது. சரி, இப்போ நமக்கு ஏதாவது இதனால் நஷ்டமானு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராது. ஏன்னா நமக்கு ஜான் மந்த்து 27 நமக்கு ஒரு ஃபுல் மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதில் இந்த 2 நாளைக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால் நமக்கும் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நமக்கும் லாஸ் இல்லை, அந்த பாண்டை விற்கிறவங்களுக்கும் எந்த ஒரு லாஸும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஒரு கான்செப்டே இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் படி இது க்ளீன் ப்ரைஸ் மெத்தடில் இருக்கிறதால பாசிட்டிவ்லேயே இருக்குது. அமௌண்ட் பாசிட்டிவாகவே இருக்குது. ஓகேவா? சரி, பாண்டு மார்க்கெட்டில் எப்பயுமே க்ளீன் ப்ரைஸில் மட்டுமே இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இதில் டர்ட்டி ப்ரைஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிறது. ஓகேவா? இப்போ நான் அது உங்களுக்கு காட்டுறேன். வேறு ஒரு பாண்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பாண்டில் போய் பாருங்கள். இந்த பாண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு 1,655 ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் பிரின்சிபலில் இருக்குது. ஓகேவா? பக்கத்துலேயே அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்து அதில் -402 ரூபாவை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் போய் பாருங்கள், லாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் என்றைக்கு பே ஆகிருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா 11 டிசம்பர் அன்றைக்கி பே ஆகிருக்கு. நீங்கள் பழைய கான்செப்டை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். சப்போஸ் அந்த க்ளீன் ப்ரைஸ் மெத்தட் படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோராயமாக ஒரு 19 நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டை நீங்கள் செல்லருக்கு கொடுப்பீங்க. அப்போ இந்த அமௌண்ட் உங்களுக்கு பாசிட்டிவில் தான் இருந்திருக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறது படி புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஏன்னா இந்த இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பே அவுட் 11 இருக்குது. செட்டில்மெண்ட் டேட் 30 இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா 30 உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட்டுக்கு இந்த பாண்டு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 19 நாளைக்கான அந்த அமௌண்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணும். கரெக்டாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும் செல்லருக்கு. பட் இங்கே நமக்கு நெகட்டிவாக கோட் பண்ணியிருக்காங்க. எதனால் இங்கே நெகட்டிவாக கோட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பிரின்சிபல் அமௌண்ட்லேயே அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ஆட் பண்ணிடுறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்லேயே இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிடுறாங்க. அந்த ப்ரைஸ்லேயே ஆட் பண்ணிடுறாங்க. ஆட் பண்ணுறதால அப்படி ஆட் பண்ணி திருப்பியும் ஒரு வாட்டி அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டில் திருப்பியும் ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிட்டாங்கன்னா அது டபுள் டைம்ஸ் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வாங்கின மாதிரி ஆகிடும். அதனால் இந்த பிளாட்ஃபார்மில் மைனஸில் காட்டுறாங்க. ஓகேவா? மைனஸில் காட்டுறதுக்கு இதுதான் காரணம். ஓகேவா? இதை ஒரு நோட் பேட் வச்சு கூட இன்னொரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. திருப்பி இதே கேட்குறாங்க. ஓகேவா? ஏன்னா இதனால் அவங்க ஏதோ ஒரு பயப்படுறாங்க. ஓகேவா? இது ஏதோ தப்பாக நம்ம வாங்குறோமோ, இந்த கான்செப்ட் தெரியாமல் அது இதனால் எந்த பிரச்சனையும் வரப்போதில்லை. அந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவில் இருந்தாலும் சரி, மைனஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது பிரச்சனையே ஆக போகிறதில்லை. இருந்தால் கூட அது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிடுது. ஸோ இப்போ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம ப்ரைஸ்னே வச்சுக்கலாம். ஓகேவா? ப்ரைஸ் பாண்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1,655 ரூபாய்.
ஓகேவா. இதில் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை ஏஐன்னு போட்டுக்கிறேன் நான். அது வந்து 402 ரூபாய் மைனஸில் இருக்குது. ஓகேவா. லாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் என்னைக்கு பே ஆகிருக்குன்னு போய் பார்க்கலாம். டிசம்பர் 11 அன்னைக்கு பே ஆகிருக்கு. லாஸ்ட்டு பேமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து நமக்கு டிசம்பர் 11. ஓகேவா. இப்போ நார்மலாக நம்ம பார்த்தோம்னா 30ஆம் தேதி வந்து நமக்கு செட்டில்மெண்ட், இந்த அக்கௌண்ட் இதை வாங்கணும்னா நமக்கு 30ஆம் தேதி வந்து நம்ம இந்த பாண்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். செட்டில்மெண்ட் டேட் வந்து எஸ்டின்னு நான் கொடுக்குறேன். அது வந்து 30ஆம் தேதி டிசம்பர் 30. ஸோ நம்ம க்ளீன் ப்ரைஸில் பற்றி பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் வரும், இந்த அமௌண்ட் வந்து பாசிட்டிவ் வரும். பட் நம்மளுக்கு மைனஸில் வந்துருக்கு. எதனாலனா இந்த பாண்டோட ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இந்த பாண்டோடைய ப்ரைஸ்லேயே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பாண்டோடைய ப்ரைஸ்லேயே இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ஆட் ஆகிறதால பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 402 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 402 ரூபாய் வந்து பாசிட்டிவில் தான் இருந்திருக்கணும், பிரித்து போட்டிருந்தா பாசிட்டிவில் தான் இருந்திருக்கணும். பட் இது திருப்பி ஒரு வாட்டி நம்மக்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னா டபுள் டைம்ஸ் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பே அவுட் பண்ண மாதிரி ஆகிடும். அப்போ அந்த பையருக்கு வந்து அது லாஸ் ஆகிடும். ஓகேவா. அது மாதிரி ஆகக்கூடாது என்பதுக்காக தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வந்து இங்கே மைனஸ் போடுறாங்க. மைனஸ் போட்டாங்கன்னா நமக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து கிடைக்குது. அப்போ தான் வந்து அந்த ஒரிஜினல் பாண்டோடைய ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நமக்கு பாண்டோட ப்ரைஸ் வந்து 1,752 ரூபாய் வருது. சப்போஸ் இந்த மாதிரி அவங்க போடாமல் நமக்கு வந்து அதை பாசிட்டிவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நமக்கு அது நஷ்டமாயிடும், பை பண்ணுறவங்களுக்கு அது நஷ்டமாயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாதுன்னு சொல்லியதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க பண்ணுறது. ஓகேவா. இது ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருதுன்னா ஒவ்வொரு பாண்டு வந்து அந்த ப்ரைஸ் மெக்கானிசம் வந்து உள்ளுக்குள்ளே அந்த பண்ணுற அந்த மெக்கானிசம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுற மெக்கானிசம் வந்து வித்தியாசமாக இருக்குது. சிலதில் வந்து சிலதை வந்து க்ளீன் ப்ரைஸ் மெத்தடில் பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த க்ளீன் ப்ரைஸ் டேட்டிவ் ப்ரைஸே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. 99% பாண்டு இன்வெஸ்டருக்கு யாருக்குமே தெரியாது, டீச் பண்ணுறவங்களுக்கு கூட தெரியாது இந்த விஷயம். இதை பற்றி நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண போது தான் எனக்கே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா. அந்த க்ளீன் ப்ரைஸ்னு ஒரு மெத்தடில் கால்குலேட் பண்ணுறாங்க, சில நேரத்தில் டேர்ட்டி ப்ரைஸில் வந்து இதை கால்குலேட் பண்ணுறாங்க என்பது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. மோஸ்ட்லி இந்த டேர்ட்டி ப்ரைஸ் வந்து எந்த பாண்டுக்கு வந்து அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற பாண்டுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து மோஸ்ட்லி அப்ளை ஆகுது. ஓகேவா. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட மட்டுமே செல் ஆகிற பாண்டு, அதாவது லிஸ்ட் ஆகாத பாண்டுக்கு வந்து க்ளீன் ப்ரைஸில் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்குது. ஓகேவா. அதுக்காக நீங்கள் கேட்டுறாதீங்க க்ளீன் ப்ரைஸில் இருக்கிறது எல்லாமே வந்து வெறும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட மட்டுமே இருக்க பாண்டா, அதெல்லாம் அன்லிஸ்டட் பாண்டான்னு கேட்காதீங்க. மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் நிறைய நேரங்களில் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா. பட் இந்த மெத்தட் வந்து அது க்ளீன் ப்ரைஸில் இருந்தாலும் ஓகே தான், அது வந்து டர்ட்டி ப்ரைஸ் மெத்தடில் இருந்தாலும் ஓகே தான், உங்களுக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது வந்து ஒரு பேர் ப்ரைஸில் வந்து பையருக்கும் செல்லருக்கும் வந்து அந்த பாண்டு போகணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மெத்தடே வைக்கிறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாது என்பதுக்காக தான் வைக்கிறாங்க. சில பாண்டில் வந்து அந்த பாண்டு ப்ரைஸ்லேயே ஆல்ரெடி வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்க்ளூட் ஆகிடுது. ஓகேவா. இதில் வந்து அந்த பாண்டோட ப்ரைஸ்லேயே அந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்துடுது. அதனால் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு 402 ரூபாவை வந்து அதில் போட்டு மைனஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸுக்கு வந்து வரும். ஓகேவா. அதனால தான் இந்த விஷயம் இருக்குது. ஓகேவா. சிம்பிளாக புரிஞ்சிச்சா. சில பாண்டில் அந்த மாதிரி இருக்காது, தனித்தனியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம சிம்பிளாக அதை ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். ப்ளஸில் இருக்கிறது எல்லாமே சிம்பிளாக இருக்கும். அதை வந்து க்ளீன் ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த எளிமையாக நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எதாவது டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, திருப்பியும் நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய ஃபோன் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கேட்கணும்னு நினச்சாலும் கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது கோர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் பேசணும்னு நினச்சாலும் என்கிட்ட பேசலாம். ஓகேவா. நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், பாண்டு ரிலேட்டடான கிளாஸ் வந்து 2 நாள் கிளாஸ் நான் எடுக்கிறேன். ஓகேவா. அதுக்கு நான் 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறேன். ஓகேவா. அதுவே வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மாதிரி கிளாஸ் எடுத்தேன்னா அதுக்கு நான் மினிமம் வந்து 5000 rupees நான் சார்ஜ் பண்ணுறேன். ஏன்னா அது 1 month கிளாஸ். ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க, அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயானு கேட்குறீங்க. பட் இதுக்கு வந்து நான் நிஜமாகவே டைம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வேண்டியது இருக்கும். ஓகேவா. ஒரு ஃபுல் மந்த்தும் வந்து நான் எடுக்கணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஃபுல் மந்த்தும் எடுக்கணும். மினிமம் வந்து நான் ஒரு 3 hours கிட்ட 2.5லேருந்து 3 hours வரைக்கும் நான் உங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணணும் என் டைமை. ஓகேவா. அப்படி பண்ணது வந்து பண்ணாதான் வந்து அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நான் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ்க்கு வந்து நான் 5000 நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். இதுவே நான் டெக்னிக்கல் அனலைஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நான் இப்போ 2500லேருந்து 3000 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுறேன்.
3000 யாருக்கு நான் சார்ஜ் பண்ணுறேன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்லேயே நான் ட்ரைனிங் கொடுப்பேன். அப்படி கொடுத்தேன்னா நான் வந்து அது வந்து 3000 நான் சார்ஜ் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த அமௌண்ட்டை தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரீயாக இதை சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரீயாக நான் சொன்னேன்னா அது வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து ஏன்னா இப்போ நான் வந்து ஜாப் பண்ணலை, ஓகேவா. நான் அசெஞ்சர்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஃபுல்லாகவே வந்து ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்து தான் என்னுடைய லைஃப் வந்து இப்போ போயிட்டுருக்கு, ஓகேவா. ஸோ அதனால் வந்து நான் இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து நான் இதை கம்மி பண்ணாலும் பண்ணுவேன். இல்லை ஒரு வேளை சப்போஸ் வந்து ஃப்ரீயாக நான் சொல்லித்தர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான விஷயங்களை வந்து அந்த ஒரு செமினார் மாதிரி நான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. என்னோட சுச்சுவேஷனே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை.